ஹலோ காய்ஸ். ஏய் 6 மாசமா நான் தேடி இருந்தவன் வரான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொன்னந்தான் டெய்லி வீடியோஸ் போடுறேன்னு சொன்னந்தான். ஆனால் நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்காமல் ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோலாம் போட்டேன். ஆனால் அதுக்கடுத்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம போய் பாடி மாதிரி கிடந்தேன். இப்போ எப்படின்னா நான் போகிற ஹாஸ்பிட்டல்லாம் நான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன். அதே ஆளு, அதே இடம், அதே அடி, அதே நர்ஸ். வலி தாங்க முடியல, மயக்க மருந்து கொடுங்க. ஒரு நிமிஷம். அங்க இருக்கிற எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் போன வாரம் வந்தீங்க, இந்த வாரம் வரலன்னு இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, இன்னும் அடிக்க வர நீங்க வரவே இல்லை, அப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நான். சரி கொஞ்சம் உடம்பு தேறிச்சு, நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணேன், உடம்பு தாங்குச்சு. சரின்னு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துட்டேன். சரி இப்பதான் ரிட்டர்ன் வந்து யூடியூப்பை திறந்து பார்த்தா அவ்வளவுதான் பசங்கன்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. இவனுங்களை அதையும் சேர்த்து பார்ப்போம். ஆனால் இது ஒரு ஜாலிஸான வீடியோ. இன்ஸ்டாகிராமில் நான் போட்ட ஸ்டோரி கொஷின்ஸு, யூடியூப் கமெண்ட்ஸ் கொஷின்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு ஜாலிஸான வீடியோவாக மேக் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நான் யாருன்னு பார்க்க போகிறோம். நான் ஆனிமேவை இன்ஸ்டா ரீல்ஸில் பார்க்குறேன்னா ஆமாண்டா அங்கே தாண்டா பார்க்குறேன், இப்போ என்னடா பண்ண முடியும்? சும்மா வேலிடாக ஒரு பாயிண்ட் இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துருவானுங்க. ரீல்ஸ் வாட்சர் ஸ்பாட்டட் அப்படி இப்படின்னு சும்மா டென்ஷன் ஆகுது இவனு. சும்மா வந்துடுறானுங்க. சாய்டாமா தெரியுமா, அவன் ஆரிஜின் சொல்லவே இல்லை, சீசன் 3 பாருங்க, மாங்கா படிச்சியா இல்லையா? எனக்கு ஒன்று புரியல. சாய்டாமாவோட பீக் ரீச் பண்ணலதான். கோகுக்கு மட்டும் எப்படி கட்டம் கட்டிட்டாங்களா, அல்ட்ரா இன்ஸ்டிங் தான் லாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு? ஐயோ எப்பா இவனுங்க தொல்லை தாங்க முடியலடா. டிராகன் பால் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தானடா புரியும் சாய்டாமாவோட கோகு பவர்ஃபுல் அப்படின்னு. அந்த விஷயத்தை யாரும் பண்ண மாட்டானுங்க. வெறும் ஒரு அனிமேவை மட்டும் பார்த்துட்டு வந்து சண்டை போடுறது. அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா, பொறுமையாக கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. இது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என் கண்ணில் பட்டுது, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இந்த டாபிக் நான் அப்படியே முடிச்சிடுறேன். போர் அடிக்குதுடா இதையே பேசி பேசி. எத்தனை தடவை பேசுறது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் சாய்டாமாவால லாவால சர்வை பண்ண முடியும். டைம் டிராவல் அபிலிட்டியும் இருக்கு. பட் கோகு கிட்ட இதெல்லாம் இருக்கா? ஸோ ஆப்வியஸ்லி இங்கே சாய்டாமா தான் வின் அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்றேன், கோகு வர்சஸ் ப்ராலி ஃபைட் பாருங்க. அவன் லாவால சர்வை பண்ணல, லாவாவை குடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து டைம் டிராவல் கோகு வர்சஸ் ஹிட் பாருங்க. நான் என்ன சொல்றேன்றது புரியும். டே சும்மா போங்கடா, ஃபர்ஸ்ட் போய் டிராகன் பால் பார்த்துட்டு வாங்கடா, அதுக்கப்புறம் தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. இது எல்லாமே மினி கொஷின்ஸ். நான் பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். மீதி எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ், இல்லைனா ரொம்ப மோசமான கொஷின்ஸாக இருந்தது. அது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் உங்கள் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என் பேர் தருண், சென்னையில் தான் இருக்கேன். அண்ட் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸோ தைரியமோ வரல. அது என்னைக்கு வருதோ நான் அதை அன்னைக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து ஒபிட்டோ மாதிரி புரோக்கன் ஹீரோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங், ஒபிட்டோ புரோக்கன் ஹீரோவே கிடையாது. ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூபிடஸ்ட் கேரக்டர் இன் நருட்டோ. புரோக்கன் ஹீரோஸ்னா ரொம்ப சிம்பிளான திங். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஈவில் பார்த்துக்கு போகாமல் இருக்கிறவங்கள தான் புரோக்கன் ஹீரோஸ்னு கூப்பிடுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இனுயாஷா அனிமே பாருங்க. அதில் வர ப்ரொட்டாகனிஸ்ட் இனுயாஷாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவன் ஒரு ஹாஃப் டீமனா இருப்பான். அதனால ஹியூமன்ஸும் சேர்த்துக்க மாட்டாங்க, டீமன்ஸும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க அம்மா தான் ஒரே ரே ஆஃப் ஹோப்பா இருப்பாங்க, ஆனால் அவங்களுமே ஒரு பாயிண்ட்ல இறந்துருவாங்க. இப்படி இருக்கிற ஒரு பர்சன் அந்த இடத்துல ஈவிலா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தும் மாறி இருக்க மாட்டான். ஒபிட்டோ வந்து புரோக்கன் ஹீரோலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு குரூப் நருட்டோல வில்லன்ஸே கிடையாது, தேர் ஜஸ்ட் புரோக்கன் ஹீரோஸ்னு சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே மட்டித்தனமான வில்லன்ஸ் நருட்டோல தான் இருக்காங்க. ஸோ புரோக்கன் ஹீரோஸ்ன்ற டேக்லைன்லாம் அவங்களுக்கு கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின், குராமா மாடராவை பார்த்து பயப்படுமா? ஆமா பயப்படும் தான். இதெல்லாம் என்னடா கேள்வி, எங்க இருந்துடா எடுக்கிறீங்க? மாடரா கெஞ்சிச்சுல ஈஸியாவே குராமா மாட்டிக்கும். அதனால குராமாவோட வில்லுக்கு அகைன்ஸ்டாவும் அதை யூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ மாடராவை பார்த்து பயப்படுதுங்கிறதுலாம் அண்டர் ஸ்டேட்மெண்ட். நடுங்கிட்டு இருக்கும். தேவையில்லாம இவன்ட்ட மாட்டினோம்னா நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்னு பயந்துட்டு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி எஸ். அடுத்த கொஸ்டின், ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஒர்த்தா? ஸ்ட்ரெயிட்டவே பிக் எஸ். இந்த கொஸ்டின்லாம் கேட்கவே கேட்காதீங்க, யோசிக்காம போய் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 10-12 எபிசோட்லயே தெரிஞ்சிரும் ஒரு பயங்கரமான ஆனிமே ஜர்னிக்குள்ள நம்மள கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு. கான்னு ஒரு சின்ன பையன், நான் ஸ்பாயிலர் எல்லாமே சொல்றேன், கான்னு ஒரு சின்ன பையன், அவன் தான் ப்ரொட்டாகனிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 எபிசோட்லயே அவன் மேல நமக்கு ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வந்துடும். அண்ட் ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆகுறதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 10 எபிசோட் பாருங்க, அதுலயே தெரிஞ்சிடும். லியோரியோ, கொராபிகா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் ஒன்னா வந்து அவங்க பண்ற அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, பயங்கரமான அனிமே. அடுத்த கொஸ்டின், நல்ல அனிமேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. நல்ல
அனிமேஸ்னா சரி எனக்கு தெரிஞ்ச இப்போ டாப் ஆஃப் த மைண்டில் வர எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். சார்ட் ஆர்ட் ஆன்லைன் பாருங்க, டாக்டர் ஸ்டோன் இருக்கு, மை ஹீரோ அகாடமியா, மை பிக்கெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மான்ஸ்டர், டோக்கியோ கோல், த வியர்ட் ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர், பாரசைட் த மேக்ஸிம், 91 டேஸ், அனதர், ஐடி இன்வைடட் அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் அனிமே ஆஃப் ஆல் டைம் இனுயாஷா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க எது பாக்குறீங்களோ இல்லையோ இனுயாஷாவும் மான்ஸ்டரும் மட்டும் மிஸ்ஸே பண்ணாம பாருங்க. அடுத்த क्वेश्चन, எந்த அனிமே ஹைப் உங்களால மறக்கவே முடியாது ப்ரோ? இதுக்கு நம்ம ஸ்டைல் ஆன்சர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி 2018ல நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ஹையர் ஆகும். ஆனா அப்ப நடந்த ஒரு ஜாப்பனீஸ் மேரத்தான் காரணமா 2 வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ஹையர் ஆயிட்டு இருந்தது. போர்டு எக்ஸாமை வச்சுட்டு இந்த எபிசோட்காக வெயிட் பண்ண பல பேர்ல நானும் ஒரு ஆள். அஃப்கோர்ஸ் டிராகன் பால் சூப்பர். அடுத்த கொஸ்டின், ஜேஜேகே vs ப்ளீச் கேரக்டர்ஸ். ப்ரோ இது கொஸ்டினே கிடையாது. த மியர் பவர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ளீச் அண்ட் ஜேஜேகே கேரக்டர்ஸ் ஆர் ஹியூமங்கஸ். இந்த பக்கம் யூஹாபா, இச்சிகோ, யமமோட்டோ. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேள்விடா இது? ப்ளீச் வின்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன். ப்ளீச் கேரக்டரோட பவர்லாம் ஜேஜேகே கேரக்டர்ஸோட கம்பேரே பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், கோஜோ vs சுக்குனா. உங்க ஸ்டைல் ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. இதுக்கு நான் ஆல்ரெடி இந்த சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. என்னோட ஒப்பீனியன் கோஜோ வின்ஸ். ஆத்தரே கோஜோவை கொல்லணும் அப்படின்னு நினைச்சதால மட்டும்தான் அங்க கோஜோ செத்து இருந்திருப்பான். சுக்குனா இஸ் a coward. அவன் பவர்ஸை வச்சுட்டு அவனால கோஜோவை தொடக்கூட முடியாது. இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள். The first time in 1000 years, after witnessing the magnitude of Gojo Satoru's cursed energy, Sukuna felt fear. இப்படி ஒரு கேரக்டர்லாம் சுக்குனாவால் டிஃபீட்டே பண்ண முடியாது. சுக்குனாவை தூக்கி குப்பையில் போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பிடிச்ச ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், கேம், அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. பிடிச்ச ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆனிமேனா மார்வெல்ல எனக்கு கோஸ்ட் ரைடர், ஸ்பைடர்மேன் பிடிக்கும். அதே டிசி வந்தீங்கன்னா பேட்மேன், ஃபிளாஷ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த ஓவர் பவர்ட் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லிவிங் ட்ரைபியூனல், பியாண்டஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரூன் கிங் தோர், சூப்பர்மேன் 1 மில்லியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருக்கு. கேம்னு வந்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மை டாப் ஃபேவரட் கேம் டார்க்சைடர்ஸ் 2. யாராவது நம்ம சேனல்ல கேம் விளையாடுறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கேமை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்டெப்த் ஸ்டோரியை வச்சு கலெக்டபிள்ஸ், பாசஸ் அப்படின்னு பயங்கரமா ஒரு கேமை இதுக்கு மேல எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நிறைய கேம்ஸும் நான் விளையாடி இருக்கேன். காட் ஆஃப் வார் 2018ல வந்தது. ராக்னராக் நான் இன்னும் விளையாடாம அப்படியே வச்சிருக்கேன். ஆனா டூம் ரைடர்ல இருக்கிற எல்லாமே விளையாடி இருக்கேன். டார்க் சோல்ஸ் விளையாடி இருக்கேன். ரெசிடென்ட் ஈவில் 4, வில்லேஜ் அண்ட் 7 இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதில்ல. 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் 7 அண்ட் வில்லேஜில் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு பயமா இருக்கு, அதனால அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சொல்லு, யாரு ஃபேன் நீ? Okay, let me get my game face on. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இந்த சேனல் ஓனரும் சரி நானும் சரி பயங்கரமான தளபதி ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு நேற்று தளபதி ஃபேன்ஸ் கிடையாது. வேட்டைக்காரன், சுறா மாதிரி படம் வந்தப்பையும் தளபதி ஃபேன்ஸ் தான். அதுக்கும் முன்னாடி தளபதி ஃபேன்ஸ் தான். எப்பயுமே தளபதி ஃபேன்ஸ் தான். அடுத்த வருஷம் நீங்க கேட்கறது இங்க வரைக்கும் எனக்கு கேட்குது. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. விஜய் டிவிகே, விஜய் டிவிகே, விஜய் டிவிகே, அப்படி போயிடலாம். இதுதான் நான் முன்னாடி சொன்ன அந்த அவ்வளோதான் பசங்க அப்படின்ற டாபிக். நான் கொஞ்ச நாள் யூடியூப் பக்கம் பயங்கர ஆக்டிவாலாம் கிடையாது. நான் உடம்பு சரி பண்ணுறதுக்கும் என் ஒர்க்கு, என்னோட அதர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூடியூப் வந்து செக் பண்ணால் இப்படி ஒரு வீடியோ வந்திருந்தது. நான் என்ன வீடியோ சொல்கிறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அனலாக் டு டிஜிட்டல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம ஃபேவரட்டாக சாப்பிட்ற பிரியாணி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறாங்க, தேவ் செட்டில் தேர் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே இட்ஸ் வெரி குட் திங். ஆனால் ஃபேன் துடைக்கிறதுக்கு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறதாகட்டும், இவர் கீழே வந்து எந்த ஒரு ஜோக்கை அனலாக் டு டிஜிட்டல்ல ஒருத்தர் இருக்காருல்ல அவர் பண்ணாதீங்கன்னு அவரோட ஆடியன்ஸ்ட சொன்னாங்களோ அதே ஜோக்கை இவர் பண்றாரு, அதை அவரும் அக்செப்ட் பண்றாரு. இது எந்த விதத்துல கரெக்ட் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, அவங்க தான் ஏதோ பண்றாங்க, ஆனா அதுக்கு கமெண்ட் பண்ற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவ்வளவுதான் பசங்கன்னா அவங்க மேலதான்டா எனக்கு காண்டாகுது. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க 2 பேர் ஐடியாலஜிஸ்ல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு அப்படின்னு எல்லாருமே ப்ரூவ் பண்ணாங்க. இருந்தும் இப்படி கமெண்ட்ஸ் வருதுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜேகே தமிழ் ஒரு சேனல் இருக்கு, ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும். அந்த சேனல்லையுமே இதை பற்றி பேசியிருக்காரு. எனக்கு அவர் சொன்னது அப்படியே ஒத்து போச்சு. எனக்கும் சரி என்னோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஹீட்டில் போயிட்டு இருந்தப்ப அந்த லைவ்ல அந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பாசிபிளே கிடையாது. யாராவது சேவ் பண்ணிடுவாங்க, இல்லை இவரே மனம் மாறி இறங்கி வந்துருவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவ்வளோ டிஸ்டர்பிங்கான விஷயத்த ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல பார்த்த எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருமே உட்காந்து பேசும்போதும் இதே தான். நமக்கு தெரியும்டா அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு. ஆனால் வீட்லேயும் ப்ராப்ளம், ஆஃபீஸ்லேயும் அவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து யூடியூபை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக திறந்தா இவனுங்க யூடியூப்லேயும் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறானுங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. இப்போ என்னடானா இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து இவங்க 2 பேரும் ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிஸ்ல இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாவே புரியல. இந்த ரீசர்ச் பண்ணலன்னா பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அனலாக் டு டிஜிட்டல் அவர் தான் சொன்னாரு. ஆனா அவரே ஒரு வீடியோல நான் ஜிம் போறேன், கேலரி டெபிசிட்ல இருக்கேன், அதனால ஒழுங்கா ப்ராப்பரா ரீசர்ச் பண்ண முடியல அப்படின்னு அவரே ஒரு வீடியோல சொன்னாரு. இப்போ எல்டிடி வீடியோஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இவர் எவ்வளவு பெரிய விஷயமா சொன்னாரு. அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோவும் வந்தது. ஆனா இவரு அப்பாலஜைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்பாலஜைஸ் பண்ணல. பொண்ணுங்களை நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அப்படின்னு அதை வச்சும் ஜோக் தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இன்னும் ஏன் அந்த ஆடியன்ஸ் கேட்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் போனவனே அதை மறந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை 2 பேருமே கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. அந்த லைவ்ல அவர் பண்ண போன விஷயம் வந்து ஒரு ஜோக் கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்மால் திங். பிரச்சனை வந்தா ஒரு பெயில் அவுட் சிஸ்டமா யூஸ் பண்றாரோ அப்படின்னு இருக்கு. ஒரு இன்டர்வியூலயும் சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்பையும் சரி, போன வருஷம் பிரச்சனை வந்தப்பையும் சரி, எல்லா டைமுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பெயில் அவுட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா? இவங்க 2 பேருமே எனக்கு புரியல. எனிவேஸ் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க 2 பேருமே பேசுறாங்கன்னா இட் இஸ் ஆல் ஃபேர் அண்ட் குட். இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ வெரி குட் திங், இட்ஸ் அ ஹெல்த்தி திங். ஆனா இந்த 2 விஷயத்தையும் வச்சுட்டு இப்போ ஜோக் பண்றது இருக்குல்ல, ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறது, இதெல்லாம் ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. அவங்கள பார்க்குறீங்களா பாருங்க, தப்பு பண்ணுறாங்களா கேளுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோதான் பசங்கன்னு டேக்லைனை கிரியேட் பண்ணிட்டு இதையும் நார்மலைஸ் பண்ணாதீங்கடா. எவ்வளவோ நல்ல விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதே எங்கே கேட்கவா போறீங்க? ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் இதையும் தான் மறந்துடுவீங்க. சரி ரைட்டு, இதை நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேனோ அன்றைக்கே இந்த வீடியோ வந்துடும். அதே மாதிரி அடுத்தடுத்து இந்த 3 நாள் எனக்கு லீவாக இருக்குது, இந்த 3 நாள் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். அன்டில் தென் டாடா. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?